ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பின்னமானது தொகுதியிலும் பகுதியிலும் 1ஐ கூட்டும்போது 4 கிடைக்கிறது. தொகுதியிலும் பகுதியிலும் 1ஐ கழிக்கும்போது 7 கிடைக்கிறது எனில் x/y காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க. பின்னம்னா மேலே ஒரு எண் இருக்கும், கீழே ஒரு எண் இருக்கும். இதுதான் பின்னம். ஓகேங்களா? அது பின்னத்தில் நிறைய வகை இருக்குது. அதை என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பின்னம்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் தொகுதியில் 1 கூட்டுறோம், பகுதியில் 1 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொகுதியிலும் பகுதியிலும் 1 கழிக்கும்போது 4 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x/yயோட மதிப்பு என்ன? அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொகுதின்றது எக்ஸு, பகுதின்றது ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் x/yயோட வேல்யூ என்ன. அப்போ மேலே என்ன நம்பர் வரும், கீழே என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வெரி ஈஸியான சம் தான் இது, புரிஞ்சுக்கோங்க. அதை இப்போ எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இப்போ x/y ஒரு பின்னம் என்க. x/y அங்கே கொடுத்துட்டாங்க, அதுதான் ஒரு பின்னம் நம்ம எடுத்துக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, தொகுதி பகுதி. இங்கே எது தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. ஓகேங்களா? மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, 1 கூட்டணும், 1 கூட்டினா தொகுதியிலும் பகுதியிலும் 1 கூட்டும்போது 4 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தொகுதியில் 1ஐயும் பகுதியில் 1 கூட்டும்போது 4, அதுக்கு 4 கிடைக்குதுன்னா ஈக்குவல் 4 நம்ம எழுதணும். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொகுதியுடனும் பகுதியுடனும் 1ஐ கழிக்கும்போது 7 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கழித்தல் போடணும். x-1 டிவைடட் பை y-1 ஈக்குவல் டு 7. அது 7க்கு ஈக்குவல் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதிலேருந்து நம்ம x/yயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. அதை நம்மளே 1 2 நம்மளே போட்டுக்கணும். இதை என்ன செய்யணும், ஈக்குவேஷன் 1 இந்த y + 1 இந்த சைடு இப்படி கொண்டு போயிடணும். இது டிவைடில் இருக்கா, அந்த பக்கம் போக்குள்ளார மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். இப்போ x+1 தான் மேலே இருக்கும், இது தான் அந்த பக்கம் போயிடுது இல்லையா. அப்போ ஈக்குவல் 4 × y+1. இந்த y+1 வந்து 4 கூட பெருக்கல்ல போயிடும். அடுத்தது இந்த 4ஐ இந்த y கூட பெருக்குங்க. 4 × y 4y. இந்த 4ஐ இந்த 1 கூட பெருக்குங்க. இந்த ப்ராக்கெட்குள்ளே இந்த 4ஐ கொண்டு போகணும். 4 1 4, 4 1 பெருக்குனா 4. அடுத்து என்ன செய்யணும்னா, XYலாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க, நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இந்த 4y இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், -4y ஆகிடும். இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வாங்க, -1 ஆகும். இந்த 4 இங்கே தான் இருக்கும், இந்த x இங்கே தான் இருக்கும். இப்போ x - 4y ஈக்குவல் டு 4ல் 1 போச்சுன்னா 3. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்து இது மாதிரி ஒரு சமன்பாடு நம்ம அமைச்சிருக்கோம். அடுத்து ஈக்குவேஷன் 2 எடுக்கணும். ஈக்குவேஷன் 2 என்னது, x - y டிவைடட் பை y-1 ஈக்குவல் டு 7 இல்லையா. இது இப்போ கிராஸ் மல்டிப்ளையில் அங்கே போயிடும். இது இங்கே இது கூட பெருக்கல்ல போயிடும். இது அப்படியே இருக்கும். x - 1 ஈக்குவல் டு 7 × y-1. இந்த ஸ்டெப் தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப். அடுத்தது இந்த 7ஐ உள்ளே கொண்டு போங்க. முன்னாடி இது என்ன செஞ்சோம், ஈக்குவேஷன் 1லேருந்து போட்டோம் இல்லையா, அதே மாதிரி அதே ஸ்டெப் படி இதுலேயும் நம்ம போட போகிறோம். 7 y கூட பெருக்குனா 7y, 7 1 கூட பெருக்குனா 7 1 7, நடுவில் இந்த மைனஸ். ஓகேங்களா? அடுத்து என்ன செய்யணும், இந்த 7y இந்த பக்கம் கொண்டு போகிறோம். xyலாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க, நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 7y இந்த பக்கம் வந்துச்சுன்னா -7y, இந்த -1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா +1, இந்த -7 அப்படியே இருக்கும். 7ல் 1 போச்சுன்னா 6, -6. x - 7y ஈக்குவல் டு -6. இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுலேயும் x இருக்குது, இதுலேயும் y இருக்குது, இதுலேயும் நம்பர் இருக்குது. இதுலேயும் x இருக்குது, இதில் y இருக்குது, இதுலேயும் நம்பர் இருக்குது இல்லையா. அதை நம்ம அப்படியே எடுத்து மைனஸ் பண்ண போகிறோம். 3 ஈக்குவேஷன் 3ஐயும் 4ஐயும் 3 4ஆல் மைனஸ் பண்ணணும். அதை நடுவில் மைனஸ் போட்டிருக்கேன். 3லேருந்து 4 கழிக்க போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் 3 நான் எடுத்து எழுதிட்டேன், ஈக்குவேஷன் 4 எடுத்து எழுதிட்டேன். இப்போ கழிக்கும்போது குறியை நம்ம மாற்றணும். ப்ளஸ் இருக்கிறத மைனஸாக போடணும், மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ஸாக போடணும். இப்போ இங்கே மைனஸு, இங்கே மைனஸாக இருக்குது, அடுத்து ப்ளஸ்ஸு. இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு மட்டும் குறியை மாற்றணும். இங்கே -6 இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸாக போடணும். இப்போ இது -x + x, இது கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும் இந்த இடம். இப்போ இது வந்து ப்ளஸ், இந்த 7 வந்து +7 ஆகிடுச்சு. அதான் கீழே குறியை மாற்றிருக்கிறது. 7ல் 4 போச்சுன்னா 3y. அடுத்து இதில் பாருங்கள் 6 3, இது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, ஆட் பண்ணிக்கணும். 3 6 கூட்டினா 9. இப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தேவை அப்படின்னா இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போயிடணும், டிவைடில் கொண்டு போயிடுறோம். 9/3. அப்போ y ஈக்குவல் டு இதை அடித்தோம் அப்படின்னா 3 3 9. இப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 3 அல்லது 4ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஈக்குவேஷன் 4 என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன் 3
3ல் 4ல் எதில் வேணால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் ஒரே ஆன்சர் தான் வரும். ஈக்குவேஷன் 3 தான் இது, இங்கே எடுத்து போட்டிருக்கிறது தான். எக்ஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 3. நீங்கள் மேலே கூட பாருங்கள், அதான் இருக்குது ஈக்குவேஷன் 3. இந்த இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 3. இந்த ஈக்குவேஷன் தான் அங்கே எடுத்து போடுறோம். இந்த போட்டிருக்கோம் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 3. இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த இடத்துல நாங்கள் எழுதியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு பதிலாக மற்றெல்லாம் அப்படியே தான் வரும். இப்போ எக்ஸ் மைனஸ் 4 3 பெருக்கணும், 4 3 12 ஈக்குவல் டு 3. உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ -12 அந்த பக்கம் கொண்டு போயிட்டால் +12 ஆகும். அப்போ 3 + 12, 3 × 12 ஆட் பண்ணால் 15. அப்போ எக்ஸோட வேல்யூ 15, ஒய்யோட வேல்யூ 3. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, x/y அந்த பின்னத்தினுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. x/y இதானே கேட்டிருக்காங்க கடைசியில் கொஸ்டினில். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே 15. இப்போ 15 போடுறோம். டிவைட் பை ஒய்யோட வேல்யூ 3 கீழே போகிறோம். 5 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 15 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 5 3 15. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னென்னா 5. இந்த போட்டிருக்க பாருங்கள், x/y ஈக்குவல் டு 15/3 ஈக்குவல் டு 5. அப்போ ஆன்சர் வந்து 5 தான் ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏயில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், x/yயோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 15/3 15 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 5 ஆன்சர் கிடைக்கும். இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வெரி ஈஸியான சம்மு. நம்ம ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்குற மாதிரி நம்ம அதுக்கான சமன்பாடு அமைச்சு நம்ம எக்ஸு ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.